அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புகான் பெயர்ச்சியாகி செவ்வாய் புகானுடைய 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்வை செய்து மீன ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் எந்த மாதிரியான பலாபலன்கள் செவ்வாய் புகான் மூலம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீனராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக வாக்கியத்திலே ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்தார். 9ஆம் வீட்டிலிருந்து விரயத்தை பாரி செய்து கொண்டிருந்தார். பெரும்பாலும் மீனராசி என்பவர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் விரயச் செலவுகளும் தண்டச் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் 10ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வையால் மீனராசியை பாரி செய்து பலாபலன்களை கொடுக்கப் போகிறார். பெரும்பாலும் செவ்வாய் புகான் ஒரு 2.5 வருடத்திற்கு மேலாகிவிட்டது தனுசு ராசிக்கு செவ்வாய் புகான் வந்து. 10ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் வருவது மிக மிக அதிர்ஷ்டம். வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். முதல் 19 நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்கிறார். மீன ராசி அன்பர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் கிடைக்கும். அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருப்பது மிக மிக அற்புதமான காலகட்டம். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரு புகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். மீனராசி என்பதற்கு 2ஆம் வீட்டிலே குரு புகான் அமர்ந்து பணத்தை வாரி வழங்கப் போகிறார். சுப காரியங்களை செய்து வைக்கப் போகிறார். குடும்ப பிரச்சனையை தீர்க்கப் போகிறார். கடந்த 8 மாதமாக மீனராசி என்பதற்கு ஏற்பட்ட குடும்ப கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் அகன்று விட போகிறது. செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது 10ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறார். இராணுவம், காவல்துறை போன்ற அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வை மீனராசியை பாரி செய்கிறார். பெரும்பாலும் டென்ஷன், மனவேதனை எல்லாம் குறையும். தைரியம், வீரம், பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள். ஏன்னா செவ்வாய் புகான் என்றாலே வீரம், தைரியம். மீனராசி என்பதற்கு தைரியம் வந்துருச்சு. எதிர்காலத்தை பற்றி பயம் உங்கள் மனதை விட்டு அகன்றுவிடும். ஜென்ம ராசியிலே ராகு புகான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் மீனராசி என்பவர்கள் பேராசைப்படாதீர்கள். உங்களுடைய ஆசைகளை மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள். ராகு புகான் என்பவர் ஆசையை தூண்டி அவஸ்தையை ஏற்படுத்தி விடுவார். ஆசையை கட்டுப்படுத்தி கொள்வது மீனராசி என்பதற்கு சிறந்தது. செவ்வாய் புகானுடைய பார்வை ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு புகான் மேல் விழும் பொழுது மீனராசி என்பவர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம். வரன் செட் ஆகும். ஒரு தடவைக்கு பல தடவை ஜாதகத்தை நன்றாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது. திருமணம் செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்களை அவதிக்குள்ளாக்கக்கூடாது. திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய 18 மாத காலம் ஜென்மராசியில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். திருமண தம்பதியர்கள் பிரிவில்லாமல், பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் புகானுடைய நேர் 7ஆம் பார்வை மீனராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியின் மேல் விழுகிறது. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிலர் வீடு கட்டலாம். ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 4ஆம் இடம் பலமாக இருக்கிறது. போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள் முதல் மதிப்பெண் பெற்று பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. விளையாட்டு போட்டி பந்தயங்களில் மீனராசி அன்பர்கள் ஜெயிப்பீர்கள். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வீக புண்ணிய பலம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும்.
தந்தை வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா ஆதரவு உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் பராக்கிரமத்துடன் தைரியத்துடன் செயல்படுவார்கள். அவர்கள் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறார்கள் என்றால் வெற்றி பெற்று அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் மீனராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் அரசு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்பை காட்டுகிறது. 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்வது மிக மிக அற்புதம். இது 2.5 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் அமரும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் மீனராசி என்பர்கள் பாத யாத்திரை கிரிவலம் கோயிலுக்கு செல்வீர்கள். விரயத்திலே 12ஆம் வீட்டிலே டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் சனி பகவான் 7.5 நாட்டு சனியில் விரயச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மீனராசி அன்பர்கள் வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமையும். முயற்சி செய்யலாம். 12ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்போலேருந்து இந்த மாதத்துலேருந்து மீனராசி அன்பர்கள் வேலை விஷயமா, தொழில் விஷயமா அலைச்சல்கள் ஏற்படும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பண பிரச்சனை தீரும். குடும்ப பிரச்சனை தீரும். பொருளாதார நிலை உயரும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. அதிர்ஷ்டங்கள் உண்டு. பகை, நோய், கடன், எதிரி, வழக்கு வம்பு தீரும். நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். மே மாதம் வரை குரு பலன் இருக்கும் பொழுது மீனராசி என்பர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். நிரந்தர வேலை, நிரந்தர தொழில் அமைத்து கொள்ளலாம். கோச்சாரத்தில் 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் செவ்வாய் பகவான் வரும்பொழுது தன லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மீனராசி அன்பர்கள் பெற்றுவிடலாம். மே மாதம் வரை குருபலன் இருக்கிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய நிலையும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு கடந்த கால வேதனைகளும் சோதனைகளும் கடந்து ஓடிவிடும். எதிர்காலம் 4 மாத காலம் உங்களுக்கு மிக மிக சிறப்பு. 2ஆம் வீட்டின் அதிபதியும் மிக பலமாக இருக்கிறார். தொழில்ஸ்தானாதிபதி குரு பகவானும் பலமாக இருக்கிறார். இது மிக அற்புதமான ஒரு காலகட்டம். மீன ராசி அன்பர்களுக்கு அரசு வழியில் அனுகூலமான பலன்களும் குடும்பம் சுபிட்சமும் அடையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.